ஹலோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கம்மிங் மண்டே உங்களுக்கு தமிழ் எக்ஸாம். இந்த தமிழ் எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கணும்னா எந்த மாதிரி எழுதுனா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழை பொறுத்தளவுக்கு மார்க் வாங்குறதுக்கு 3 விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹேண்ட் ரைட்டிங், ரெண்டாவது ப்ரெசன்டேஷன், மூணாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த 3 விஷயம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக தமிழில் நல்ல மார்க் வாங்கலாம். ஸோ அதே போல் தமிழில் நீங்கள் சொந்தமாக எழுதலாம். பட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த கரெக்டான ஆன்சரை வித்தவுட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுதிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் போடுவாங்க. சரி வாங்க இப்போ இந்த கீ ஆன்சர் பார்ப்போம். இதில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இருக்குது, ரைட் சைடில் அந்த அஃபிஷியல் ஆன்சர் கீ இருக்குது. ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 14 ஒன்வேர்டு. இந்த 14 ஒன்வேர்டில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எழுதி நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஆப்ஷனோ இல்லை ஆன்சரோ ஒன்று மட்டும் எழுதினீங்கன்னா மார்க் கொடுக்க மாட்டாங்க. அதனால் ரெண்டுமே எழுதுங்க. அடுத்து 15லேருந்து பார்ப்போம். இப்போ 15ல் பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 4 கொஸ்டின் கொடுத்து அதில் நீங்கள் 3 கொஸ்டின் எழுதணும். ஸோ எந்த மாதிரி ஆன்சர் எழுதணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு 15வது கொஸ்டின், வாடை காலத்தில் விலங்குகளும் பறவைகளும் எவ்வாறு வருந்தன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விலங்குகள் குளிர் மிகுதியால் மேய்ச்சலை மறந்தன, பறவைகள் மரங்களில் இருந்து நிலத்தில் விழுந்தன. இப்படி சிம்பிளாக நீங்கள் 2 லைன் எழுதினா போதும், உங்களுக்கு 2 மார்க் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாது. நீங்கள் இதில் மிஸ்டேக் விட்டீங்க அப்படின்னா ஒரு மிஸ்டேக் உங்களுக்கு 1/4 மார்க் குறைப்பாங்க. அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்க. செல்வம் இருப்பதற்கான வழியாக வள்ளுவம் உரைப்பனையாவை. ஸோ ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வழி ஏது என்றால் அவர் பிறருடைய கைப்பொருளை விரும்பாமல் இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு பொருத்தமான குரல் எழுதினா ஃபுல் மார்க் கொடுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த 2 கொஸ்டின். ஸோ அடுத்து 18வது பாருங்க. இடம் சுட்டி பொருளாக்கம் தருக. அதில் என்ன இடம் அப்படின்னு எழுதிங்கன்னா 1 மார்க்கு, அதோட பொருள் எழுதினீங்கன்னா அதுக்கு 1 மார்க்கு. அடுத்து பிரிவு 2 பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் கொடுத்து 2 கொஸ்டின் எழுதணும். ஸோ அதுக்கு அதே போல் தான் உங்களுக்கு அந்த 4 பாயிண்ட் இதில் கொடுத்துருந்தாலும் நீங்கள் ஏதாவது 2 பாயிண்ட் எழுதினா போதும் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொருத்தமான வேறு விடை இருந்தால் மதிப்பெண் வழங்கலாம். ஸோ அந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி பொருத்தமாக நீங்கள் வேறு ஏதாவது ஆன்சர் எழுதினாலும் கரெக்டாக மார்க் நீங்கள் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிரிவு 3 பாருங்கள். பிரிவு 3ல் 9 கொஸ்டின் கொடுத்து 7 கொஸ்டின் நீங்கள் எழுதணும். ஸோ இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்க 22, முடிந்தால் தரலாம் முடித்தால் தரலாம். இது 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரே தொடராக அமைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பாருங்கள். புத்தகத்தை படித்து முடித்தால் தரலாம், அந்த புத்தகத்தை உன்னால் முடிந்தால் தரலாம். இந்த மாதிரி நம்ம வேறு மாதிரி நீங்கள் எழுதலாம். ஸோ உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து பாருங்கள். கிணற்று தவளை போல. ஸோ அதை ஒரு சென்டென்ஸாக எழுதணும். நான் மட்டுமே அறிவாளி என்று கூறுபவர் உலகம் தெரியாத கிணற்று தவளை போன்றவர். இவங்க கீ ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேறு சென்டென்ஸும் நீங்கள் எழுதலாம். அடுத்து மயங்குழி சொற்கள். மனம் மனம் 3 சொல்லி நான் வந்தால் அது ஒரு வாசனை. மனம் அப்படிங்கிறது இதயம். ஸோ அதை நம்ம எழுதுகிறோம். மல்லிகையின் மனம் மனதை கவர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு 2 சேர்த்து ஒரே சென்டென்ஸாக எழுதணும். அடுத்து 25 பாருங்கள். திருவளர் செல்வன் திருவளர் செல்வன். இதில் எது சரியான தொடர்பு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா திருவளர் செல்வன். அந்த இச்சு வராது. ஏன் அப்படின்னா வினை தொகையில் வல்லினம் மிகாது அப்படிங்கிற அந்த ரீசன் எழுதணும். அடுத்து 26 பாருங்கள். வேற்றுமை உறுப்புகளை சேர்த்து எழுதுக. ஸோ வேற்றுமை உறுப்புகள்னா ஐ, ஆல், கூ, இன், அது, கண், அந்த உறுப்புகள். இப்போ காலை எழுந்து படித்து நமக்கு நன்மை ஏற்படும். ஸோ இது கரெக்டாக சென்டென்ஸாக இல்லை. அப்போ நம்ம எப்படி எழுதணும்? காலையில் எழுந்து படித்தால் ஆல் அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு சேர்க்கிறோம், நமக்கு நன்மை ஏற்படும். அடுத்து சான்றோர் மதிப்பு கொடுத்து வாழ்வு உயரலாம். சான்றோர் அப்படிங்கிற சான்றோர்க்கு மதிப்பு கொடுத்தால் வாழ்வில் உயரலாம். ஸோ இக்கு இல் அப்படிங்கிற 2 இது சேர்த்துருக்கோம் அதில். அப்போ ஈஸியாக 2 மார்க் வாங்கிடலாம். அடுத்து 2 வேர்ட் கொடுத்துருக்காங்க. வெங்காயம் அந்தமானி. அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க கொடுத்துருக்காங்க. இப்போ வெங்காயம்னா வெம் ப்ளஸ் காயம். வெங்காயம் அப்படிங்கிறது 1 கிலோ 20 ரூபாய் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸு. நெருப்பில் தவறி விழுந்ததால் வெம் காயம் ஏற்பட்டது அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்க வார்த்தைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிரித்து எழுதி 2 சென்டென்ஸாக எழுதணும். அடுத்து கலை சொல்லாக்கம் தருக. ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டிஸ்ட், செகண்ட் ஒன் இஸ் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ ஆர்டிஸ்ட் அப்படின்னா கவின் கலைஞர், சப்ஸ்கிரிப்ஷன்னா உறுப்பினர் கட்டணம். ஸோ 2க்கு 2 மார்க்கு. அதுக்கடுத்து 29வது பாருங்கள். ஏதேனும் ஒன்றுக்கு புணர்ச்சி தருக. அருங்கானம் ஏழையன. ஸோ அருங்கானம் அப்படின்னா அருமை ப்ளஸ் காணம் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அது விதி 1 ஏறு போதல், விதி 2 இனமிகள் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏழை என. ஏழை என ஏழை ப்ளஸ் என. விதி 1 இ வழி எவ்வும், விதி 2 உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 30வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பகுபத உறுப்பு இலக்கணம் சாற்றி அப்படின்னு இருக்காங்க. ஸோ சாற்றி அப்படிங்கிறது சாற்று ப்ளஸ் இ. சாற்று அப்படின்னா பகுதி, இ அப்படிங்கிறது வினையெச்ச விகுதி. இ அப்படின்னு வந்தால் வினையெச்ச விகுதி, ஆ அப்படின்னு வந்தால் பெயரெச்ச விகுதி. அடுத்து தொழுதனர். தொழுதனர் தொழு ப்ளஸ் இத் ப்ளஸ் அன் ப்ளஸ் அர். தொழு அப்படிங்கிறது பகுதி, இத்து இறந்த கால இடைநிலை, அன் சாரியை, அர் பலர்பால் வினைமுற்று விகுதி.
அடுத்து பகுதி 3. ஸோ பகுதி 3 பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் 2 கொஸ்டின் எழுதணும். அந்த 4 கொஸ்டின் 4 மார்க் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு 4 பாயிண்ட் நீங்கள் எழுதினா போதும். அதேபோல் பொருத்தமான விடை எழுதியிருந்தால் முழு மதிப்பெண் வழங்கலாம்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் படிச்சிருப்பீங்க, படித்ததை வச்சு நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். அடுத்து பிரிவு 2 பாருங்கள் அதிலேயே. ஸோ பிரிவு 2 பார்த்தீங்கன்னா மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். இது வந்து நம்மளே எழுதுறது தான், படிச்சு எழுத தேவையில்லை. ஸோ அவங்களே ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாவது ஆன்சர் இருந்தாலும் நீங்கள் வந்து மதிப்பெண் வழங்கலாம் சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. அடுத்து 36 பாருங்க. தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் போது நம்ம குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்துக்கு செய்யும் உதவிகள் யாவை? இதுவும் வந்து நம்மளா எழுதுறது தான். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான் வீட்டு பாடங்களை செஞ்சுட்டு என்னோட தம்பி தங்கையை நான் பார்த்துக்கிடுவேன். அதுவே என்னுடைய ட்ரெஸ்ஸை வந்து நானே துவைச்சிக்கிடுவேன். நான் சாப்பிட்டு பயன்படுத்த தட்டு முதலிய பொருட்களை வந்து நானே கழுவி சுத்தம் செய்வேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்களே எழுதலாம். அடுத்து பிரிவு 3 பாருங்க. ஸோ பிரிவு 3ல் வந்து 39ல் 2 இது கொடுத்துருக்காங்க. ஒன்று அணி கேட்பாங்க, இன்னொன்று வந்து ஒரு குறள் கொடுத்து அணி கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து மார்க் எப்படி கொடுப்பாங்கன்னா, அந்த அணி கேட்கும் பொழுது அந்த அணியோட இலக்கணம் எழுதணும், அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று எழுதணும், அதோட பொருத்தம் எழுதணும். எழுதுனா உங்களுக்கு வந்து 4 மார்க்கு. அந்த அணி இலக்கணத்துக்கு 2 மார்க் பார்த்துக்கோங்க. அதே போல் குறள் கொடுத்து கேட்கும் பொழுது அந்த குறளில் என்ன அணி வருது அப்படின்னு எழுதினீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்கு. அந்த அணியோட இலக்கணம் எழுதுனா 2 மார்க்கு, அதோட பொருத்தம் எழுதினீங்கன்னா 1 மார்க்கு. அடுத்து இலக்கிய நேயம் பாராட்டுக 40வது கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டோட மைய கருத்து என்னன்னு சொல்லி எனக்கு எழுதணும். அதுக்கு வந்து 1 மார்க்கு. அதுக்கடுத்து அந்த பாட்டில் உள்ள நயங்கள் வந்து ஏதாவது 3 எழுதுனா போதும். ஸோ தொடைநயம், சொல்நயம், அணிநயம், சந்தநயம், சுவைநயம், இந்த 5ல் ஏதாவது 3 எழுதுனா போதும். அதுக்கடுத்து 41 பார்த்தீங்கன்னா பாடான் திணை அல்லது கூதிர் பாசுரை துறை கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி மார்க் கொடுப்பாங்கன்னா, இந்த பாடான் திணைக்கு வந்து ஃபஸ்ட் திணையோட விளக்கம் என்ன, அதுக்கு 2 மார்க்கு, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு 1 மார்க்கு, அதோட பொருத்தம் எழுதினீங்கன்னா 1 மார்க்கு. அதில் துறைக்கு வந்து அந்த துறையோட விளக்கம் வந்து எழுதுனீங்கன்னா 2 மார்க்கு, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எழுதுனா 1 மார்க்கு, பொருத்தம் எழுதுனா 1 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்து 42 பாருங்க. பின்வரும் பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக. திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் அதுக்கு சாய்ஸ் வந்து எறும்பு ஊற கல்லும் தேயும், 2ல் ஏதாவது ஒன்று தான் எழுத போகிறீங்க. ஸோ எப்படி மார்க் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த பழமொழியோட விளக்கம் என்ன அப்படின்னு எழுதினீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். அதை வந்து ஒரு கதையை வச்சு எழுதுனீங்கன்னா அதுக்கு ஒரு 3 மார்க் கொடுப்பாங்க. அடுத்து 43 ஒரு பேரா கொடுத்து ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் இந்த பேராலே இருக்கும். ஸோ பேராவை நல்லா படித்து பார்த்துக்கோங்க. அந்த பேராவுக்கு வந்து அந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதோட ஆன்சர் நீங்கள் சிம்பிளாக ஒரு லைனில் எழுதினா போதும். ஸோ 4 கொஸ்டினுக்கு 4 மார்க்கு. அடுத்து பகுதி 4 6 மார்க்கு. ஸோ 3 6 மார்க் நீங்கள் எழுதணும். ஒவ்வொன்றும் வந்து எதிரா சாய்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ 46 4ல் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கீ ஆன்சரில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு நிறையா பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. எவையேனும் 6 கருத்துக்கள் இருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். ஸோ எல்லா பாயிண்ட்டும் நீங்கள் எழுத தேவையில்லை. கரெக்டாக 6 பாயிண்ட் வந்து நீட்டாக மிஸ்டேக் இல்லாமல் மட்டும் எழுதிருங்க. ஸோ அதே போல் தான் ஆனா அவனா 2க்குமே. அடுத்து 45 பாருங்க. 45 புயல் தாக்கத்தினால் குடியிருப்புகளுக்கு அருகில் அறுந்து கிடக்கும் மின் இணைப்புகளை சரி செய்ய கோரி உங்கள் ஊர் மின்வாரிய பொறியாருக்கு கடிதம் எழுது, ஏதோ கடிதம் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி மார்க் போடுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அனுப்புனர் அதுக்கு வந்து 1 மார்க்கு, பெறுநர் அதுக்கு 1 மார்க்கு, பொருள் எழுதுனீங்கன்னா அதுக்கு 1 மார்க்கு, அந்த உள்ளக்குள்ள கடிதத்தில் என்ன மேட்ரு இருக்கோ அந்த செய்தி எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 3 மார்க்கு. அதுக்கடுத்து லாஸ்ட்டில் நீங்கள் கீழே முடிக்கும் பொழுது இடம் 4 எழுதணும், உரைமேல் முகவரியும் போட்டு அந்த அட்ரஸ் எழுதணும். ஸோ இந்த கரெக்டாக இந்த ஃபார்மெட்டில் எழுதினா தான் உங்களுக்கு வந்து முழு மதிப்பெண் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து அதுக்கு சாய்ஸ் வந்து நிர்வாக மேலாண்மை பற்றி விரையன்பு கூறும் கருத்துக்களை எழுதுக. இப்போ நிர்வாக மேலாண்மை ஃபஸ்ட்டு முன்னுரை எழுதிக்கிறீங்க. அடுத்து நிர்வாக மேலாண்மை அப்படிங்கிற தலைப்பில் வந்து எழுதுங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை வச்சு எழுத போகிறீங்க. நிதி மேலாண்மை கொடுத்துருக்காங்க. அடுத்து நல்வழி கூறும் மேலாண்மை, லாஸ்ட்டில் முடிவுரை. அந்த முன்னுரை முடிவுரை போட்டு கண்டிப்பாக எழுதணும். அடுத்து 46வது கொஸ்டின் பாருங்கள். 46 கோடை மழை, அது ரெண்டுமே வந்து துணைப்பாட கதையை கேட்டிருப்பாங்க. ஸோ கோடை மலையில் வந்து ஃபஸ்ட் நீங்கள் எழுத வேண்டிய அவரோட ஆசிரியர் பேர் வந்து மேலே எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு முன்னுரை, அப்புறம் அதில் வந்து நம்ம சப்ஹெட்டிங் படிச்சிருப்பீங்க. அந்த சப்ஹெட்டிங் எழுதிக்கோங்க. லாஸ்ட்டில் முடிவுரை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதி ஒவ்வொரு டாப்பிக்லையும் அந்த சப்ஹெட்டிங் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த சென்டென்ஸ் எழுதியிருக்கணும். ஸோ அப்படி எழுதிங்கன்னா உங்களுக்கு 6 மார்க் கிடச்சிரும். அதே போல் இந்த 2 கொஸ்டினுக்குமே. ஸோ அடுத்து லாஸ்ட் பகுதி 5 பார்த்தீங்கன்னா அடி பிறழாமல் செய்யுள் வடிவில் எழுதுக. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேட்டிருக்கிறது ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க. 2வது வந்து குறள் கேட்பாங்க. ஸோ அந்த பாட்டு வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு அதுக்கு ஆசிரியர் பேர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆசிரியர் பேர் நீங்கள் கடைசியில் எழுதணும். ஸோ அதுக்கு 4 மார்க்கு. திருக்குறள் இருந்துச்சுன்னா திருக்குறள் எழுதிட்டு அதோட ஆசிரியர் பேர் வந்து திருவள்ளுவர் அப்படிங்கிறத லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கு 2 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதினீங்கன்னா போதும். ஈஸியாக தமிழை பொறுத்தளவுக்கு ஈஸியாக 90க்கு 90 வாங்கிடலாம். அதாவது 90க்கு 90 போட மாட்டாங்க அப்படின்னாலும் ஈஸியாக 89 நீங்கள் வாங்கலாம். எல்லாருமே நல்லா எழுதி நல்ல மார்க் வாங்குறதுக்கு ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.